வணக்கம் பாலமுருகன். இந்த இந்த கத்தார் காளியம்மாளுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாபீஸுகளுக்கும் ஒரு மனிதனாகவே இல்லாம ரத்த காட்டேரிக்க மாதிரி சுய நினைவு சுத்தமாகவே இழந்துட்டு மனிதருடைய தோரணையெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டி கும்பல். அதுல ஆம்பளை பொம்பளை திருநங்கை இதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான் அடிக்கடி தன்னுடைய நெஞ்சு சட்டையை விரிச்சு பேண்ட் சட்டையெல்லாம் விரிச்சு போட்டு காட்டி, நாம் தமிழர் ஆம்பளடா, நானு இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஆம்பளை, ஒரு தாயோடைய மார்புல பால் குடிச்சவன், நானும் ஆம்பளைன்னு சொல்லி அந்த சீமான் தன்னுடைய ஆண்மை தன்மையை நான் பெரிய ஆம்பளை ஒவ்வொரு மேடை போட்டு நிரூபிக்கிறதுக்கு முயல்வான். நீ என்ன பண்ணணும்? தமிழன் ரெண்டு ரகம் அப்படி தூக்கிட்டு. ஏன்னா அந்த ஆள் மனதுல ஒரு அடிப்படையில் கோலையிலும் கோலை. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை சீமான் சொல்ல தெரியுமா, நாலாந்தர கழுசடை சீமானுக்கு பார்த்தீங்களா, அந்த சீமானுடைய ஒரு பேச்சு நினைக்கிட்டீங்கன்னா, ஒரு பொது மேடையில் என்ன மாதிரி பேச்சை பேசணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத மகா மட்ட ரகமான மூன்றாம் தரமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கு. அந்த வார்த்தை தான் வடிவேல் சொல்ற மாதிரி, என்ன ராமலிங்க ஆலய பாமுல்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி. கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை. அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேடி நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் மேடை போட்டு ஒரு ஆளை நான் செய்யணும் சொன்னா இதெல்லாம் 18+ வருமா வராதா? அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய கீழே மேடைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீமானு, இங்க ஒன்னொன்னே அவங்க அண்ணன் எல்லா பேரும் உட்காந்துட்டு ஒரு லேடி அங்க இருக்கக்கூடிய இவங்க அப்பா வயசுல இருக்கக்கூடிய அந்த ராமலிங்கத்தை அவருடைய அரசியல் பணி அங்க அவ்வளவு காங்கிரஸ்ல அவர் எவ்வளவு வேலை இந்த 5 வருஷம் செஞ்சிருக்கிறாரு, எதை பத்தியுமே இல்லை. அவர் சொல்லியிருக்கிற அர்த்தம் சொல்லுது, என்ன ராமலிங்கம் 5 வருஷமா ஆளே காணா போயிட்டாராம், தேடக்கூடிய அங்க எல்லாமே தேடி எல்லாமே தோத்து போயிட்டாங்களாம். அதனால இந்த ஸ்பெஷல் டிடெக்டர் 007 இந்த காளியம்மாள் கையில, இந்த கத்தார் காளியம்மாள் கையில அந்த தேடக்கூடிய பணியை வந்துகிட்டு எல்லாருமே சேர்த்து கொடுத்துட்டாங்களாம். அதை தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மேடையில் வைத்து செய்வேன்னா, இதெல்லாம் என்ன பேச்சு காளியம்மாள்? மண்ட குழம்பு சுத்தமா குழம்பி போயிடுச்சு அவங்களுக்கு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அறிவு இல்லையா உங்களுக்கு? உங்க புருஷன் கீழே உட்காந்து கேள்வி கேட்டு இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையா? என்ன நினைப்பாங்க? உங்க 2 பிள்ளைங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க பேசக்கூடிய பேச்சை வந்துட்டு கேட்டு ரசிப்பாங்களா? கீழே இருக்கக்கூடிய ஜாம்பேஸ் தான் கை தட்டுவான், சூப்பர் நம்மளை விட செம்மையா அக்கா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பேச்சை நீங்களே திருப்பி போட்டு கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு ஒலுசத்தனமும் பார்டரான லெவலில் இன்னைக்கு பேசி மக்களை நாளாந்தர இடத்துல வந்து உட்கார வச்சுக்கிட்டு அதன் மூலமாக மலினமான அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சுட்டு தானே வைக்கீங்க. பூம்புகாரில் போன தடவை நீங்க வாங்கின ஓட்டு என்னது? கேவலமான டெபாசிட் கூட வாங்குவதற்குரிய ஒரு யோக்கியதை இல்லாத ஒரு காளியம்மாளுக்கு இவ்வளவு பேச்சும் திமிரும் வர்றதுக்கு காரணம் அங்க நீங்க கற்றுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை தான். ஓ அண்ணன் உனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு புறம்போக்குத்தனமான பொறுக்கித்தனமான வார்த்தைகளை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பா. அப்படி அதனால உன் அண்ணன் கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு வண்டி தான் உங்ககிட்டயும் வருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே அரங்க கூட்டம் போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்து பேசி பல்லிழிச்சு சிரிச்சு பேசிக்கங்க. பொது வழியில வந்து நாகரிகமா முதல்ல பேசுவதற்குரிய அந்த அருகதையை முதல்ல அடைஞ்சுக்குங்க. நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே இங்க வந்து பேசிடலாம் அப்படிங்கிற நினைப்பை முதல்ல வந்து கைவிடுங்க. வழக்கமா பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் இங்க ஒரு பழமொழி இருக்கு. ஆனா உங்க கூட்டம் இருக்கு தெரியுமா, நாரோடு சேர்ந்து பூவும் நார்ன கதை ஆகி போச்சு. நீங்க எல்லாம் இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இப்ப வந்து உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை சாக்கடை கூட்டமா சாக்கடை பன்றிகளா இருக்கக்கூடிய அளவிற்கு வெளியில வந்து நீங்க நின்னாலே அப்படி ஒரு வீச்சமும் நாத்தமும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஊத்த வாயில பேச ஆரம்பிக்கக்கூடிய உங்களோட பேச்சு எவ்வளவு கேவலமா போறதுக்கு காளியம்மாவுடைய இந்த ராமலிங்க பேச்சுங்கிறது ஒரு உதாரணம்.
வேணும். அதாவது தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பாடம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேரறிஞர் அண்ணா இங்க சொன்னாரு. ஏன் தெரியுமா? எதிர்கட்சியில இருக்கிறவன் நம்மளை எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் அவன் மீது கடுமையான விமர்சனங்கள் நீ வைக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால் அரசியல் அனைவருக்குமானது. அரசியலின் மூலமாகத்தான் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். ஆகையால் அந்த மாற்றத்தின் மூலமாக நமக்கு ஜனநாயக பண்புகளை நாம் இங்கே அடிப்படையாக விதைக்க வேண்டும் என்றால் இங்கே நாம் மிகுந்த அடக்கத்தோடும் பண்போடும் நாம் இருக்க வேண்டும். ஆகையால் எதிரே நம் மீது வீசக்கூடிய அனைத்து வார்த்தைகளின் மீதும் நாம் என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு தேவை என்கிற ஒரு வார்த்தையை பேரறிஞர் அண்ணா நமக்கு கொடுத்தாரு. இதை நாம் எங்கே கற்றுக்கொண்டோம் என்றால் நம் தலைவர், நமக்கு மட்டுமா தலைவர், இந்த இந்திய நாட்டுக்கு மட்டுமா தலைவர், ஏன் இந்த உலகத்துக்கே தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்வின் வழிகாட்டியாக, அவர் சொற்களின் வழியாக இல்ல, அவருடைய வாழ்வின் வழியாகத்தான் நாம் இந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றதுக்கு அந்த ஒரு உதாரணம் சொல்றாரு. தந்தை பெரியார் அவர்கள் தனது தள்ளாத வயதிலும் கட்டில படுக்க வச்சு மூத்திர பையோட கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கும் போது கூட கீழே எதிரிகள் கற்களையும் மலத்தை கரைத்து கொண்டு வாளியிலையும் சோடா பாட்டில்களையும் பாம்பையும் கையில் வைத்துக் கொண்டு ஐயாவின் மீது வீசி எரியும் போது ஐயா பணித்த கட்டளை ஒன்றே ஒன்று. என்ன தெரியுமா? நீங்கள் யாரும் எதிர்த்து திரும்பி அந்த காரியத்தை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையால் நாம் கருத்துக்களை அவன் எதிர்க்கின்றான். ஆகையால் 2 பேரை எனக்கு இந்த பக்கம் வலதாவும் தெற்கு இடதாவும் நிப்பாட்டுங்க. கையில வந்துட்டு என்ன பண்ணி வச்சுக்கணும்? போர்வையை கொடுத்து நிப்பாட்டி வச்சுங்க. போர்வைக்கு உள்ள நான் உட்கார்றேன், நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவன் அடிக்க வந்தானா என் மேல கல்லு படாம இருக்கிறதுக்கு நீங்க பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க. இந்த பாதுகாப்பு போதும். ஆனால் ஒரு பொழுதும் நான் பேச்சை நிறுத்த மாட்டேன். 3 மணி நேரம் அந்த தள்ளாத வயதிலும் அந்த வழியோட தந்தை பெரியார் பேசி ஒவ்வொரு கூட்டத்தையும் முடித்து இங்கே நாம் இன்று அறிவோட நம்ம வாழ்வதற்கும் நாகரிகத்தோடு வாழ்வதற்கும் பண்போடு வாழ்வதற்குமான அந்த கற்றல் இடத்தை வந்துட்டு தந்தை பெரியார் தன் உயிரை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி சிந்தி தனது யூரின்ல இருக்கக்கூடிய அந்த சிறுநீர்ல இருக்கக்கூடிய கடும் எரிச்சலையும் வலியிலும் ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை வளர்த்தெடுத்தார். நீங்க இல்லைனா சாக்கடை பண்ணி மாதிரி எங்க இருந்து இருக்கக்கூடிய மூத்திரத்தை வாங்கி குடிச்சிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நாளாந்தர பொறுக்கிகள் ரேஞ்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் தமிழ் சமூகத்துக்கானவர்கள் கிடையாது, இந்திய சமூகத்துக்கானவர்கள் கிடையாது, ஏன் இலங்கைக்கானவர்களும் கிடையாது. மனித குலத்துக்கு எதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு மூல வித்து தான் இந்த நாம் தமிழன் வந்திருக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கும்பல். ஆகையால் உங்களுடைய பேச்சுகளுக்கு உடனடியாக வாய்ப்பூட்டு போட்டு வச்சுக்குங்க. ஜாஸ்தியா நினைச்சது எல்லாமே பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய மனிதனுக்கு தெரியுமா அவன் பதிலடி கொடுத்து விடுவான் என்கிற அச்சத்தோட இனிமே நீங்க பேசுங்க. அதனால பொறுக்கித்தனமா நீங்க பேசக்கூடிய பேச்சுகளுக்கு உடனடியா வாய்ப்பூட்டை போட்டுக்கிட்டு கௌரவமா இருங்க. இப்பயே காளியம்மாள் பேசிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வாயை பொத்திக்கிட்டு வந்து நின்னுகிட்டு அமைதியா வணக்கம் அப்படி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மரியாதை பேச்ச பேசுங்க. அதனால உங்களுடைய லிமிட்ஸை தாண்டாதீங்க. ஆரம்பிக்கலாம்.